எஸ்ஆர்ஹெச்சோட கடைசி மேட்ச் கேகேஆருக்கும் எஸ்ஆர்ஹெச் வந்து சூப்பரா விளையாண்டாங்க லாஸ்ட் மேட்ச். இந்த மேட்சும் வந்து நல்லா விளையாடுவாங்க. கேகேஆர் செய்த தவறை வந்து திருத்தவே முடியல. அவங்க 11 கரெக்டா பிக்ஸ் பண்ணவே இல்லை. அது ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோல வந்து போட்டோம். கேகேஆர் வந்து ஒரு தரமான டீம். ஆனா அந்த தரமான டீம் ஜெயிக்காததுக்கு ஒரே காரணம் என்னன்னா அவங்களுடைய பிளேயிங் 11 வந்து அவங்க கண்ட மேனிக்கு மாத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனாலதான் அவங்களால வந்து பெரிய அளவுக்கு வெற்றிகளை வந்து அவங்களால அடைய முடியல. அதுக்கு காரணம் அவங்களோட கோச் அப்படின்னு சொல்லி நம்ம பல வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த எஸ்ஆர்ஹெச்சுக்கும் கேகேஆருக்கும் நடக்கக்கூடிய மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஹிட்டர்ஸ், இந்த பக்கமும் நிறைய ஹிட்டர்ஸ் இருக்காங்க, இந்த பக்கமும் நிறைய ஹிட்டர்ஸ் இருக்காங்க. மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இது வந்து டெல்லியில் நடக்கிறனால அந்த கிரவுண்ட் வேற ஆல்ரெடி வந்து சூப்பரான குட்டி கிரவுண்டு. அதனால மேட்ச் வந்து நிறைய சிக்ஸஸோட ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து அந்த மேட்ச் வந்து இருக்க போகுது. சண்டே ஈவினிங் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்த போகுது இந்த எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆரும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேகேஆரை விட பெட்டர் தென் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச். அவங்களோட லாஸ்ட் மேட்ச் வந்து வேற லெவல்ல விளையாண்டுருந்தாங்க. பவுலிங்கும் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபீல்டிங்கும் ஓரளவுக்கு நல்லாவே பெட்டரா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டீம் ஓப்பனிங் அடிக்கலனாலும் ஒன்னு வந்து கிசான் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய சொதப்பல்கள் இருந்தாலும் அவங்க கிட்டத்தட்ட அவங்க 2 ரேட்டை மெயின்டைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஸ்கோரை வந்து பதிவு பண்ணாங்க. பவுலிங் சைடும் நல்லா இருந்தாங்க, ஃபீல்டிங் சைடும் நல்லா இருந்தாங்க. எஸ்ஆர்ஹெச் பக்கம் வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு. இந்த பக்கம் கேகேஆர் பாத்தீங்கன்னா கேகேஆர் உண்மையால அருமையான டீம் தான். ஆனா அவங்க 11 கரெக்டா செட் பண்ணாதனாலதான் இந்த நிலைமைக்கு வந்தாங்க. போன தடவை வந்து சாம்பியனா இருந்தவங்க இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா லீக் ஸ்டேஜ்லேயே வெளில போற அளவுக்கு வந்தது காரணம் ஒரு நல்ல 11 அவங்களால செட் பண்ண முடியல. நல்ல மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் அவங்க வந்து அதை பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான் வந்து அவங்க மேல இருக்க குற்றச்சாட்டு. அவங்களோட கடைசி மேட்ச் அவங்க நல்லா விளையாடணும் முயற்சி பண்ணுவாங்க. எப்படி விளையாடுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.